வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. இன்னைக்கு விக்ரமோட வீர தீர சூரன் படம் சக்ஸஸா இல்லையா, அவரோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு பேய் மாதிரி விக்ரமும் அவரோட ஃபேன்ஸும் காத்துக்கிட்டு இருக்காங்க. விக்ரமோட கரியரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த சக்ஸஸ்க்காக அவர் போட்ட மனக்கடல் இருக்கே, அதெல்லாம் நம்ம பாராட்டாமல் இருக்கவே முடியாது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே பார்ப்போம், சிலர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளவு மெனக்கெடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் எட்டாக்கனியாகவே இருக்கும். சிலர் கேஷுவலாக வந்துட்டு போவாங்க, அவங்களுக்கு குபேரம் பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்துருப்பார். விக்ரமும் அப்படி தான் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸுக்காக காத்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம்க்கு வசூல் ரீதியாக ஒரு சக்ஸஸ் ஃபில்ம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 2011 வந்த தெய்வ திருமகள், அந்த படம் தான் விக்ரம்க்கு பக்கா கமர்ஷியல் பக்கா வசூல் படம். ஓகேங்களா, அது கமர்ஷியல் படம் கூட கிடையாது. 90 என் காதல் கண்மணி அப்படின்ற படம் மூலியமாக தான் அவரை அறிமுகமாகிறாரு. ஸோ விஜய் அண்ட் அஜித்துக்கெல்லாம் அவர் சீனியர். ஆனால் அவர் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தது 99 சேது படம் மூலியமாக தான். சேது படம் தான் அவரை வெகுஜன ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு, இப்படி ஒரு நடிகர் இருக்கார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தில், காசி, தூள் இந்த மாதிரியான படங்கள் மூலியமாக அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு வந்தார். சாமி படம்லாம் சொல்லவே வேண்டாம். விக்ரம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு ரஜினி சொல்கிற அளவுக்கு சாமி பயங்கர சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் வெற்றியும் விக்ரம் கொடுத்தாரு. அட் த சேம் டைம் காசி, பிதா மகன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நடிப்பாற்றலுக்கு தீனி படமும் செஞ்சார். ஸோ இப்படியான ஒரு விக்ரம் கடைசியாக வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி ஒரு நல்ல படம் கொடுத்தார் அப்படின்னா அது தெய்வ திருமகள் அந்த படம் தான். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி தெய்வ திருமகன் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. வழக்கம் போல் சில அமைப்புகள் போராட்டம் பண்ணி கொடி பிடிச்சதால் அந்த பேர் தெய்வ திருமகள் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. தாண்டவம், ராஜபாட்டை அப்படின்ட்டு. பட் எல்லாமே பிலோ ஆவரேஜ் அப்படி தான். நீங்கள் ஐ படத்தை கொண்டு நிப்பாட்டலாம், ஐ சக்ஸஸ் இல்லையான்ட்டு. ஐயெல்லாம் சக்ஸஸே கிடையாது. விக்ரமோட ஹார்ட் ஒர்க்கை தாண்டி அந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அது பிலோ ஆவரேஜ் ஃபில்ம் தான். அது அந்த பட்ஜெட்டுக்கு அந்த வசூல் பிலோ ஆவரேஜ் கணக்கில் தான் வருமே தவிர பெரிய மெகா ஹிட் படம்லாம் அதை சொல்ல முடியாது. ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஹிட்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஈவந்தோ அந்த படத்துக்கு அப்புறம் தான் சங்கரோட கிராஃபும் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சங்கர் ஒரு பெரிய ஹிட்லாம் கொடுக்கவே இல்லை. அவருக்கான அந்த சிந்தனை இப்போ இருக்க கால ஓட்டத்துக்கான சிந்தனை இல்லைன்னு நினைக்கிறேன். அது இந்தியன் 2லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த டைமிங்கில் வீர தீர சூரன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் ஃபஸ்ட் நாள் அரௌண்ட் 4 crores கலெக்ஷன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது விக்ரமோட படத்துக்கு ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னா இன்றைக்கி தனுஷ் படமாக இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதன் படமாக இருக்கட்டும், இவங்க படம்லாம் ஃபஸ்ட்டு நாளே 6-7 crores கலெக்ஷன் பண்ணிடுது. அப்படி இருக்கும்போது விக்ரம் மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர் அவர் அந்த ரேஞ்சை கூட எடுக்கலை அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதே ரஜினி, விஜய், அஜித் இந்த மாதிரியான ஸ்டார்ஸ் இவங்க 3 பேரோட படங்கள்லாம் ஃபஸ்ட் டேவே 25 to 30 crores வேர்ல்டு லெவல் தட்டிடுறாங்க. ஸோ விக்ரமோட இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விக்ரமோட இந்த 4 crores அப்படிங்கிறது அது வசூல் ரீதியில் பெரிய ஏமாற்றம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. விமர்சன ரீதியில் பார்த்தோம் அப்படின்னா துஷாரா விஜயன், எஸ்ஜே சூர்யா, கேரளா ஆக்டர் சுபாஷ், இப்படி எல்லாருமே நடிப்பில் மிரட்டி இருக்காங்க.
ஆக்சுவலி எல்லாருமே வந்து குட் ஆக்டர்ஸ். நீங்கள் வந்து சுபாஷோட படங்கள்லாம் நீங்கள் மலையாளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இஸ் அ ப்ராமிசிங் ஆக்டர் இன் கேரளா இண்டஸ்ட்ரி. அவரோட படங்கள் வந்து மினிமம் கேரண்டி, நம்பி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காரு. ஸோ நேச்சராக அவர் வந்து காமெடி சென்ஸ் அதிகம் உள்ள ஆளுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப சீரியஸாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேகாக இருக்குது. ஸோ அது வந்து இந்த படத்தோட வெற்றியை கொஞ்சம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. பட் தோல்வின்னு சொல்ல முடியாது, மாபெரும் வெற்றின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் ஹிட் தான் இந்த படம் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் விக்ரமுக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு மெகா ஹிட் அடிக்கணுன்ட்டு வாழ்த்திக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.